அடித்து ஆடப்பட்ட பந்து இது ஒரு ஆறு. அப்படி பேச பேச வந்து தலைலாம் அடிக்க ஆரம்பிச்சு. நம்ம ஊர்ல பூமால அண்ணன் கெத்து மாதிரி அவன் ஊர்ல அவன் கெத்தா இருப்பான். லாஸ்ட் நேரத்தில் வந்து 6 அடிச்சது தான். பேட்ச்ல எடுத்த ஒரு 3 hours ஷூட் தான் நீங்க பார்த்தது. இந்த விஷுவலுக்கு எங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அங்கே யோசிச்சுட்டு இந்த இடத்துல இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்களுக்கு இதை போடலாமா அப்படின்னு கேட்கும்போது போடலாம், போட்டு பாருங்க அப்படின்னு அவரு ரியாலிட்டி ஷோ டாப் குக் குக் அது எப்படி பட்டு சார் கிட்டே போயிட்டு நீங்க வந்து பீஸை தப்பா எடுத்துட்டீங்க சார், அது நீங்க வேற பீஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு அதுல கமெண்ட்ஸ் வந்து குக் வித் கோமாளி போனா நல்லா இருக்கும், நிறைய கமெண்ட்ஸ் வந்து. அப்போ சேனல் போனா என்ன பண்ணா அப்படின்னா என்னென்னமோ போனாங்க. நான் எல்லாத்துக்குமே போவேன், பாட்டு பாடுறதுல போய் மொக்கம் வாங்கிட்டு வருவேன். அதிர்ச்சி நம்ம ஒரு தம்பி மாதிரி, மோனிஷா ஒரு தங்கச்சி மாதிரி, அவங்க எல்லாருமே நம்மள ஒரு அண்ணனா தான் பாக்குறாங்க. இப்போ இந்த டைலாக்ல இருக்க தம்பி மாதிரி தம்பின்ற வித்தியாசம். நான் அவங்களை தம்பியா பார்த்தேன். அண்ணன் எல்லாரும் வந்து பேசும்போது அவங்களுக்கு நல்லது தானே பண்ணணும். ரோஜா பூ மாலை எங்க போச்சு? குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். வணக்கம். நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்தோன்னே கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வி என்ன தெரியுமா? கெஸ் பண்ணுங்க. ஓ இது இப்படியா? கேள்வி கேட்டு அவன் பொருளை வச்சு அவனே போடுறான். இல்ல கண்டிப்பா இதை நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. அதுதான் ஒருவேளை நீங்க கெஸ் பண்ணுவீங்களோன்னு நினைச்சேன். பார்த்தவொன்னே கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாவே இருக்கீங்கன்னா சரி அது ரெண்டாவது கேள்வியா வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து ரோஜா பூ மாலை எங்க போச்சு? ரோஜா பூ மாலை அது அப்படிதான் இருக்கு. ஏன் 1 வருஷம் ஆயிடுச்சு? என்னன்னா இப்போ ஒரு கமிட்மெண்ட் மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது. இப்போ ரோஜா பூ மாலை பண்ணனா அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக பண்ணணும். ஸோ அதனால தான் அந்த ரிசல்ட் வருது. அப்போ இப்போது சினிமாவில் நம்ம பண்ணுறதால ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதில் என்டர்டெயின் பண்ணலாம். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் என்டர்டெயின் பண்ணணும். இப்போ டாப்பு குக் வந்தால் அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து நீங்கள் ஸ்பூஃப் தானே பண்ணுவீங்க படங்களில், ஒருவேளை ஸ்பூஃப் பண்ணி போடுறதுனால வந்து அவருக்கு வந்து நிறைய பேர் வந்து அதை வாய்ப்பு தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை. அப்படி பார்த்தா சந்தானம் அண்ணா காமெடியன் ஆகிருக்க மாட்டாங்கல்ல. அவர் தான் லொது சபா ஹீரோவே. அவரே காமெடியன் ஆக்கியிருக்காங்களா? அப்படி கிடையாது. அது மற்றவங்களை ஹர்ட் பண்ணாமல் பண்ணணும். அதுதான் இங்கே சில பேர் ஸ்பூஃப் பண்ணும்போது அவங்க ஒரு ஜாலியாக பண்ணிடுறாங்க. அது என்னன்னா இப்போ ஒரு ஹீரோ ஸ்பூஃப் பண்ணுறோன்னா அவங்களுக்கும் ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அவங்க கடந்து வந்த பாதைகள்லாம் இருக்குது. எதுவுமே வந்து அவங்க ஹர்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம பண்ணும்போது என்னன்னா இப்போ SJ சூர்யா சாரே வந்து ட்வீட் போட்டார், ஆர்யா சார் ட்வீட் போட்டார், நிறைய பேர் பாராட்டினாங்க. என்னன்னா அவங்களுக்கு பிடிக்கும். பாரா நம்ம ஒருத்தன் எப்படி பண்ணியிருக்கான் பாடுறா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறது தான். ஸோ அதுக்கு தான் அந்த டைமு அந்த கமிட்மெண்ட்லாம் சொல்கிறது. அது கொஞ்சம் லேர்ன் பண்ணி பண்ணணும். அதுதான் உங்ககிட்ட எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஒருத்தரை கலாய்க்கிறீங்கன்னா அவரே சேர்ந்து ரசிப்பார். ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல வந்து மிஸ்கின் கிட்டேயே போயிட்டு அவரை மாதிரி, ஏன்னா அவர் அதெல்லாம் எடுத்துக்குவாரா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். உங்களுக்கு அது முன்னாடி இருந்தது அவர்கிட்ட சொல்லி? எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு பயம் தான். என்னன்னா நம்மள ஸ்டேஜ் ஏற்றுவாங்களா மாட்டாங்களான்னு. அதுக்கப்புறம் எனக்கு பயம் இல்லை. ஸோ அதுதான் நம்மளுக்கு ஒரு கிரவுண்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் இறங்கி விளையாடுறது அது நம்ம கிட்ட இருக்கு. அந்த வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதுதான் பயம். அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சா நம்ம பண்ண முடியும். ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதை நான் வந்து கரெக்டாக பண்ணேன்னு நினைக்கிறேன். அவரும் ஹாப்பியாக அதாவது சொன்னது அவர் என்னன்னா, என்னை வேற மாதிரி காமிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போனார். நல்லா எப்போ பார்த்தாலும் பேசுவார். அவர் ஒரு எப்படி சொல்கிறது, அவர் ஒரு க்யூட்டான ஒரு குழந்தை மாதிரி. அவர் மற்றவங்க பார்த்த விதம் வந்து வேற, நான் பார்த்தது வேற. ஓகே, அவர் அந்த விஷயத்துலேயே அந்த இடத்துல வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு, நான் வந்து அடுத்த படம் நீ கண்டிப்பாக இதில் நடிக்கிறேன், எதுவும் வந்துதா? இல்லை, அவர் ஆக்சுவலாக வந்து ஃபோட்டோலாம் கேட்டு வாங்கினாங்க. பட் அதில் கேரக்டர் சரியாக செட் ஆகலை போல. பட் அடுத்தடுத்து கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அவர் கூட. சூப்பர், செம்ம. நாங்களும் எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா வந்து மிஷ்கின் சாரோட டைரக்ஷனில் வந்து உங்கள் கதிர் என்ன பண்ண போகிறார், எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்குமே அது தோணுது. எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு. கிடைச்சா அதுவுமே ஒரு வாய்ப்பு தான். அது கிடைச்சா கண்டிப்பாக பண்ணணும். சூப்பர். இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, அதுவும் வந்து கிட்டத்தட்ட இந்த தோனி கடைசியில வந்து ஒரு 6 அடிப்பார்ல, நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி லப்பர் பந்து அந்த லாஸ்ட் போர்ஷன்ல வந்து அந்த கமெண்ட்ரி அப்படின்னு போது என்னன்னா, இப்போ அதுவுமே தோனி நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் நேரத்தில் வந்து 6 அடிச்சது தான். என்னன்னா படம் வந்து எடுத்துட்டாங்க, எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக கிரிக்கெட்டாக இருந்தது. ஸோ அதை வேற மாதிரி கன்வே பண்ணலான்னு சொல்லி தான் கமெண்ட்ரி போர்ஷன்ஸ் ஆட் பண்ணார் டைரக்டர். ஓகே. அவர் என்னன்னா கூப்பிட்டு வாங்க ப்ரோ, அந்த மாதிரி வந்து ஒரு மேட்ச் இருக்குது, அதுக்கு நம்ம வந்து கமெண்ட்ரி பண்ணலாம், டப்பிங் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், பண்ணி பார்ப்போம். சரி ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு வந்துட்டு பண்ண எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் ஒன்று சொல்ல, அவர் ஒன்று சொல்ல, அதில் எது பெஸ்ட்டோ
எடுத்து வைக்கிற மாதிரி. ஸோ அப்படி ஒர்க் அவுட் ஆகி பண்ணதான். ஸோ அது நல்லா வந்தோடனே சரி அது விஷுவல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். ஒரு கடைசியாக வந்து ஷூட்டில் எப்போவுமே எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு 1 நாள் 2 நாள் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி பேட்ச்சில் எடுத்த ஒரு 3 hours ஷூட் தான் நீங்கள் பார்த்தது. அப்படியா? 3 மணி நேரம் தானா? ஓ, கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் அந்த எல்லா போர்ஷன்லயும் வரீங்களா? ஆமா, மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு 3 to 6 எடுத்தது தான் அந்த போர்ஷன். சூப்பர். அது வந்து இவர் தினேஷ் புருஷோத்தமன் கேமராமேன், அவரும் அதுக்கேற்ற மாதிரி டக்கு நாங்கள் அங்கே வந்து டப்பிங்கில் நிறைய பேசிட்டோம். ஸோ அதில் இம்பார்ட்டண்டான டைலாக் எடுத்துட்டு அதை ஒரே டேக்கில் டக்குன்னு இந்த சைடு அந்த சைடு ட்ராலி போட்டு வேகமாக பண்ணது தான் அது. ஓகே. பட் ஆனால் படம் பார்க்கும்போது சுத்தமாக தெரியல அந்த ஒரு சிலது வந்து அங்கேயே யோசித்தோம். என்னன்னா இப்போ வந்து ஆஃப் சைடில் அடிச்சா மாதிரில ஒன்று செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கலாம், அது அங்கே தோணுச்சு. இப்போ அந்த விஷுவலுக்கு எங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அங்கே யோசிச்சுட்டு இந்த இடத்துல இவங்களாம் இருக்காங்களே, இவங்களுக்கு இதை போடலாமா அப்படின்னு கேட்கும்போது போடலாம், போட்டு பாருங்க அப்படின்னு அவர் சொல்ல அதில் ஒர்க் அவுட் ஆனது. அதுக்கு பயங்கர ஒரு தியேட்டரில் ஆமாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? சென்னை 28 படத்தப்போ படவா கோபி சார் வந்து கமெண்ட்ரி வந்து எந்த அளவுக்கு வைரல் ஆச்சோ, இம்பார்ட்டண்டா இருந்ததோ, லப்பர் பந்துக்கு வந்து கதிர் அவரோட ஒன்லைன் கவுண்டர்ஸ்லாம் பயங்கரமா ஒர்க் ஆச்சு அப்படின்ற மாதிரி. அவங்கெல்லாம் நம்மளுக்கு சீனியரு, நம்ம அவங்களெலாம் பார்த்து தான் வந்திருக்கோம். ஸோ என்னன்னா எனக்கு இந்த மாதிரி இது பண்ணோடனே எனக்கு அங்கே தான் போச்சு மைண்ட். ஓகே. இப்போ என்னன்னா அதை கெடுத்துடக்கூடாது. இப்போ வந்து இவனும் கமெண்ட்ரி பண்ணாண்டா, ஏன்டா இப்படி மொக்கையாக பண்ணிட்டாண்டா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதே மாதிரியே வந்து அந்த நேமை நம்ம காப்பாற்றணும்ல. இப்போ கதிர் வந்தாருன்னா அவர் வந்து நம்மளை வந்து சிரிக்க வைப்பார், அவர் ஏதோ ஒன்று பண்ணுவார் நம்மளை சிரிக்க ரசிக்க வைக்கிறதுக்குன்னு. அது ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள நான் ஏமாத்திடக்கூடாது என்றைக்குமே தான் அந்த ஹார்ட் ஒர்க்கு போடுறது தான். ஓகே. என்னன்னா இப்போ டப்பிங்லாம் பண்ணோன்னா அது நார்மல் டப்பிங் வேறு. இப்போ நார்மல் டப்பிங்க்கு வந்து இப்போது என்னப்பா எங்கப்பா இருக்க இங்கே வாப்பா அப்படின்னா அதே தான் நம்ம போய் பேச போகிறோம். என்னப்பா எங்கப்பா இருக்க எங்கே வாப்பா. பட் ஆனால் இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரின் போது வேறு மாதிரி இருந்தது. ஆமாம். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களா, அதே மாதிரி தான் டப்பிங் இருக்கும். ஓகே. அடித்து ஆடப்பட்ட பந்து 20 இப்படி வந்து இது கத்தி 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 பண்ணணும். ஓகே. அப்போ வந்து ஃபுல் ஃபோர்ஸில் பண்ணணும். நார்மலா பேசுற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே. இப்போ சூர்யா சார் பண்ணுவார்ல, கடல்ல கப்பல் போகுது வானத்துல ஏறப்படும், அந்த மாதிரி ஒரு இதுல வந்து கத்தி கத்தி பேசணும். ஓகே. அப்படி பேச வந்து தலைலாம் வலிக்க ஆரம்பிச்சு. ஐயோ, அது ஒரு ரூம்குள்ள வேற. ஆமா, ஒரு மாதிரி நரம்புலாம் வலிக்க ஆரம்பிச்சா அப்புறம் டீ சாப்பிடுவோம், திருப்பி வருவோம், திருப்பி வந்து பண்ணுவோம். அது ஒரு மாதிரியான ஒரு அது என்னன்னா என்னை வந்து டைரக்டர் நம்பினாரு, அதே மாதிரி பப்ளிக்கும் நம்புறாங்க. ஸோ அந்த நம்பிக்கைக்கு என்றைக்குமே நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும்னு நான் பார்ப்பேன். நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தணுன்றதும் ஒரு விஷயம். ஸோ அதுக்காக போட்ட ஹார்ட் ஒர்க் தான் அது. இன்னைக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. சூப்பர். இது நீங்கள் சொன்ன இதுலேருந்தே நான் ஒரு 2 விஷயம் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க, நான் பயப்படுறதே வந்து என்ன ஸ்டேஜ் ஏற்றுவாங்களா ஏற்ற மாட்டாங்கன்றதான் நான் பயப்படுவேன். இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து உங்களை டப்பிங்க்கு தான் கூப்பிட்டாங்க. நீங்கள் அங்கே பண்ணுறதை பார்த்துட்டு டைரக்டருக்கு வந்து இல்லை இதை நம்ம இன்னும் பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. இப்போ ஃப்ரம் அந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்மளை ஏற்றுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னைக்கு நம்மளை நம்பி நமக்காக ஒரு சீனே வைக்கிறாங்கன்னு ஒன்று வருது இல்லை? அது எப்படி இருக்கு? இல்லை, அது சந்தோஷம்தான். என்னன்னா இப்போ வந்து டேலண்ட் வந்து எல்லாருமே இருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கேற்ற வாய்ப்பு கிடைச்சாலும் அதை வந்து ப்ரூஃப் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஃப்ளைட் ஓட்டுவேன் அப்படின்னு நான் சொல்லணும்னா பார்த்தா நான் ஓட்டுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், எனக்கு ஒரு ஃப்ளைட் தரணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா ஓட்டுறாண்டா அப்படின்றது தெரியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த வாய்ப்பு தர்றவங்க தான் வந்து முக்கியம். நான் அதுதான் சொல்கிறேன். இப்போ ஸ்டேஜ் ஏறினதுக்கப்புறம் எனக்கு பயம் கிடையாது, ஸ்டேஜ் ஏற்றுவாங்களான்றது தான் பயம். அது எல்லாருக்குமே இருக்கும். இப்போ நம்மளை வந்து இப்போ வந்து அடுத்த ஒரு பெரிய படத்தில் நம்மளை கூப்பிட்றாங்கன்னா நம்ம போய் பண்ணுவோம். நம்மளுக்கு அந்த பண்ணுற பயம் கிடையாது. கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா, நம்ம அடுத்த லெவல் போவோமா மாட்டோமான்ற யோசனை மட்டும்தான் இருக்கும். அதுக்காக ஓடிட்டு இருப்போம். ஓகே. ஸோ இப்போ இந்த படம் பண்ணியாச்சு, நிறைய பேர் வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகி பயங்கரமாக பிடிச்சி போச்சுட்டாங்க. படம் பார்த்து யாரும் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரி சைடில் யாரும் வந்து கால் சொன்னாங்க. எஸ்கே நான் சொன்னார். அவர் வந்து நான் வந்து கைத்தட்டி சிரித்தேன், சூப்பராக இருந்தது, ஓகே நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆல் தி பெஸ்ட் சொன்னார். அப்புறம் வந்து டீசல் டைரக்டர் சண்முகம்மன் அவர் சொன்னார். அப்புறம் ரெக்க படம் டைரக்டர் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து கார்த்தி அண்ணா என் ஃப்ரெண்டு இருப்பார், அவர் சொன்னார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து எனக்கு என்னென்னா அந்த படம் வர்றதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்து சொல்கிறாங்க. ஓகே. ஒரு டீம் போய் படம் பார்க்குறாங்க, படம் சூப்பராக இருக்குது, உங்கள் போர்ஷன் நல்லா இருக்குது, உங்கள் போர்ஷன் சூப்பராக இருக்குது, உங்கள் போர்ஷன் அல்டிமேட். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னன்னா நம்ம ஒரு 3 hours ஷூட் எடுத்தோம், என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னே தெரியல. நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, படம் நல்லா இருக்குன்றது நம்மளுக்கு பார்த்தாங்க டப்பிங்லேயே தெரிஞ்சுது, ஒரு குவாலிட்டியான ஒரு படம், நல்ல படம் அப்படின்றது. ஆனால் எப்படி என்ன நடக்கும், நம்மளுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியாது இல்லையா. லாஸ்ட்டாக எடுத்தது. பட் ஆனால் வந்து தமிழரசன் பச்சைமுத்து சார் வந்து உண்மையுமே வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து என்னைய வச்சு ட்ராவல் பண்ணி எனக்கு ஒரு பெரிய பேர் எடுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஓகே. இப்போ அதே அப்படியே இன்னொரு கையில் போய் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ஷோ டாப் குக் டூப் குக்கில் வந்து அங்கே போய் ஒன்று
கலக்குறீங்க. அது எப்படி பட்டு சார்கிட்டே போயிட்டு நீங்க வந்து பீஸை தப்பா எடுத்துட்டீங்க சார், அது நீங்க வேற பீஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே போய் அந்த கலாய்க்கிறது. ஸோ ரியாலிட்டி ஷோவையும் பயங்கரமா ஹேண்டில் பண்றீங்க. அப்படி உங்களை அப்படி சொரண்டி விட்டா போதும் கிட்டு 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 கிட்டுன்னு உங்களை வந்து வருது. ஸோ இந்த ரியாலிட்டி ஷோக்கான ப்ரிப்பரேஷன்லாம் என்ன பண்ணுவீங்க? இல்லை மெயினாக டாபிக் என்னன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாரும் நம்ம யூடியூப்ல ரோஜா பூமாலை பண்ணும்போது அதிலே கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் குக் வித் கோமாளி போனால் நல்லாயிருக்கும், ஓகே குக் வித் கோமாளி போனால் நல்லாயிருக்கும், நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. பட் வந்து இப்போ வந்து என்னென்னா, இப்போ நம்ம போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு அங்கே யாரையும் நம்மளுக்கு தெரியாது. அது மாதிரி அவங்க கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் நம்மளுக்கு கூப்பிடுவாங்க, கூப்பிட்டா கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து இந்த மாதிரி வந்து டாப்பு குக்கு டூப்பு குக்குன்னு ஒரு ஷோ பண்ணுறோம் நாங்கள் குக் வித் கோமாளி, அந்த டீமு மீடியா மிஷன்ஸு. ஓகேங்க நீங்கள் பண்ணுறீங்களா? பண்ணுறேங்க. ஏன்னா யார் நம்மளுக்கு வந்து பப்ளிக் ஆல்ரெடி கமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டாக கனெக்ட் ஆகுது, கடவுள் நம்மளை கரெக்டாக கொண்டு போகிறாருன்னு நான் போய் போனது தான் அந்த டாப் குக்கு. ஸோ அங்கே எனக்கு வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணணும், நல்லா சந்தோஷமாக சிரிக்க வைக்கணும். அது எந்த இடத்துலனா, இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து யாருமே பார்க்காத ஒரு விஷயத்தில் போய் பண்ணிங்கன்னா யாருக்குமே தெரிய போகிறது. பட் ஒரு க்ரௌடான இருக்கிற இடத்துல ஒரு அதுக்குன்னு ஒரு பீப்புள் பார்க்குறாங்கன்னு அந்த இடத்துல போய் பண்ண இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் சிரிக்க வைக்கலான்றது தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி போனது தான் அது அங்கே எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சோம். பட்டு சார்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்படி சொல்றது, இப்போ நம்மளால எல்லா இடத்துலையும் வந்து நம்மளா இருக்க முடியாது. பட் ஆனால் பட்டு சார் அப்படி இல்லை. அவர் எல்லா இடத்துலையுமே பட் சாராக தான் இருப்பார். அது வந்து அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது. உண்மையாக அதை எப்படி நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றத அவர் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இருப்பார். நம்ம பட் அப்படி இருக்க முடியாது. ஸோ அதனால அவரை பார்த்தா எனக்கு அதில் மட்டும் எனக்கு ப்ராப்ளம். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சார் நீங்கள் வந்து உங்களை மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், நானும் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ அடுத்து என்னன்னா, குக் வித் கோமாளி நம்ம முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம், 2-3 எபிசோட்ஸ் வந்திருக்கு. அதை மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களை மாதிரி காமெடி பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அங்கே நிறைய பேர் இருக்க போகிறாங்க. ஹெவி காம்படிஷன் அங்கே. நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் உங்களை ஏற்றி விட்டு நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்கன்னா அதில் நீங்கள் டாப். நமக்கு தெரியும் இவ்வளோ பேர் சுற்றி இருக்கிற ஒரு இடத்துல நம்மளும் பெர்ஃபார்ம் பண்ணணும், சைடில் அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இதுக்கு இடையில ஒரு போட்டி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதை நான் போட்டியாகவே நினைக்கல. அது வந்து ஆக்சுவலாக வந்து அது ஒரு ஃபேமிலி மாதிரி. ஓகே. இப்போது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலிக்குள்ளே போன மாதிரி தான். இப்போ வந்து ஒரு அதிர்ச்சி நம்ம ஒரு தம்பி மாதிரி, மோனிஷா ஒரு தங்கச்சி மாதிரி, பரத், முகுந்த், விஜய், அப்புறம் வந்து சவுண்டு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து எல்லாருமே ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்கவங்க. ஓகே. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருந்தது இல்லையா ஒரு எண்ணம், நம்ம வளரணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு தேடி ஓடும்போது ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். அப்படின்றதுனால நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே ஜாலியாக பழகுவேன். நீ இது பண்ணா நான் அது பண்ணுறேன், டே நீ இதை பண்ணு, உனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி அவங்க எல்லாருமே நம்மளை ஒரு அண்ணனாக தான் பார்க்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ நம்மளும் அவங்கள அப்படி தானே பார்க்கணும். இப்போ இந்த டைலாக்ல இருக்கேன், தம்பி மாதிரி தம்பின்றதுக்கு வித்தியாசம். நான் அவங்கள தம்பியாக பார்த்தேன். ஸோ அதனால் எல்லாரும் கூட ஜாலியாக போய் பழகி ஃபன் பண்ணுறது தான். அதான் செம்மையாக சொல்லிட்டீங்க. இப்போ இவ்வளோ ஒரு பக்குவமாக நீங்கள் ஒன்று எடுத்து சொல்கிறீங்க, இது நமக்கு வந்து அடுத்தவங்களும் வந்து வளரணும் எல்லாமே. ஆமாம். பட் உங்களோட பிகினிங் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும்ல, அது எப்படி இருந்தது உங்களுக்கு? டக்குன்னு எல்லாமே கிடைச்சதா இல்லை என்ன ஆச்சு? இல்லை, டக்குன்னு எதுவுமே கிடைக்காது. என்னன்னா, இப்போது ஒரு நம்மளுக்கு யாரும் வந்து பேக்ரவுண்ட் கிடையாது. அதே மாதிரி வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது. நம்மளுக்கு ஒரு ஆசை பீச்சுக்கு போகணுன்னு, ஆனால் எப்படி போகணுன்னு தெரியாது இல்லையா, யார் கூப்பிட்டு போவாங்க எதுவுமே தெரியாது. அப்படின்னும் போது அந்த ட்ராவல் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி வந்தவங்க இருக்கு, அதுதான் நம்மளுக்கு ஒரு ட்ராவலாக தெரியும். அப்படி பார்க்கும்போது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அண்ணா, சந்தானம் அண்ணாலாம் வந்து இப்போ சேனல் வந்து அது மூலியமாக வந்தாங்க. அப்போ சேனல் போனால் சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு தான் சேனல் நோக்கி ஓடணும். அப்போது சேனல் போனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லோரும் பாட்டு பாடுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. நான் எல்லாத்துக்குமே போவேன். போயிட்டு பாட்டு பாடுறதுல போய் மொக்கம் வாங்கிட்டு வருவேன். போனீங்களா? எல்லாமே போவேன். ஓகே. டான்ஸ் ஆடுறதுல போவேன். ஏதோ ஒன்று அந்த ஆடிஷன்ஸ் அப்போல்லாம் டிவியில் வரும் கீழே இந்த மாதிரி வந்து இங்கே நடக்குதுன்னு, அது எல்லாத்துக்குமே போவேன். ₹1 காயினில் ஃபோன் பண்ணிட்டு, அப்போ ₹1 காயின் அதில் ஃபோன் பண்ணிட்டு அங்கேயே வச்சுட்டு எடுக்க மாட்டாங்க, எங்கேஜ்லேயே இருக்கும். அப்புறமா டக்குன்னு எடுப்பாங்க, அந்த மாதிரி வந்து எங்கே நடக்குதுங்க, அந்த மாதிரி வர சொன்னாங்க, என் பேர் இது, நான் வரேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டு போவேன். அப்போ வந்து காசு இருக்காது, ஒரு டீ வாங்க தான் காசு இருக்கும். 2 பேரும் மாற்றி பாதி டீ குடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துட்டு மொக்க வாங்கிட்டு வருவோம். டீ ஏன்னா இவ்வளோ நேரம் இது ஏன்னா அது பரவாயில்லடா, பண்ணுவோம்டா, ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணி ஒரு விஷயமா வந்தது. அப்புறம் மிமிக்ரி கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தேன். இந்த கலக்கப்போகுது யார், அசத்த போகுது யாரெல்லாம் பார்த்து. ஸோ அது மூலியமாக அப்படியே ட்ராவல் ஆகி அப்புறமா ஒரு இடமா பிடிச்சி அதான் ஒரு ட்ராவல் இருக்கும் இல்லையா, அது கடினமாக தான் இருக்கும். பட் என்னென்னா எண்ட் ஆஃப் த டே வந்து ஏதோ ஒன்று
பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்போ எப்படி சொல்கிறது டி பிளாக் படம் அப்போ வந்து கமலா தேட்டரில் வந்து ஒரு பேனரில் இருந்தது. அங்கே வந்து அருள்நிதி அண்ணா இது போஸ்டரு, அதுக்கப்புறம் விஜய் எருமசாணி விஜய், அதுக்கப்புறம் என்னோட இது இருந்தது. ஸோ நான் வந்து சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அந்த இடத்துலேயே வடபழனியில் எவ்வளோ நாள் சுற்றிருக்கேன் வாய்ப்பு தேடி. அப்போ அந்த சைடாக போகும்போது ஒரு பேனர் இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு புள்ளி பண்ணியிருக்கோம் அப்படின்றது எனக்கு அன்றைக்கி தோணுச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்றது தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, உங்களோட ஒரு நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு வந்து சினிமாவில் நடிக்கணுன்றது ஆசை இருந்துச்சா? சின்ன வயசுல அதுதான் மெயினாக இருந்தது. அதுதான் மெயின். அது ரூட்டுக்கு தான் வந்து சேனல் இதெல்லாம் போய் வந்தீங்க. எனக்கு வந்து காமெடியன் ஆகணும் தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இருந்தே. ஆமாம், எனக்கு வந்து அதுதான் பிடிக்கும். இப்போ என்னன்னா இப்போது ஹீரோவாக பண்ணுறத விட நம்ம வந்து மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது பண்ணுறது தான் சூப்பர். இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்தோம்னா அந்த கலகலன்னு இருந்தால் எப்படி இருக்கும்? ஆமாம். இப்போ ஒருத்தர் வந்து ஹீரோ மாதிரி சும்மா அப்படி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் அதுக்கும் இந்த மாதிரி சிரிக்க வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே பிடிச்சிரும் நம்மளுக்கு. ஓகே, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க. ஆமாம், நான் வந்து 10th படிக்கும் போதே சொன்னேன் இந்த மாதிரி வந்து நான் வந்து கண்டிப்பாக பெரிய காமெடியன் ஆவேன் அப்படின்னு. யாருமே நம்பலை. என்ன சும்மா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் எனக்கு ஏதோ தோணுச்சு, சொன்னேன். அதை நான் நம்பினேன். அதனால் இன்னைக்கு ஓகே. வீட்டிலலாம் எப்படி சப்போர்ட்? நமக்கு வீட்டில் நல்ல சப்போர்ட். அப்பா அம்மா அண்ணா அக்கா எல்லாருமே வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. பட் என்னை கஷ்டப்படாமல் பார்த்துக்கிட்டாங்க. நான் பட்ட கஷ்டம் வந்து ஃபீல்டில் வந்து தான் இது வாய்ப்பு தேடுறது போகிறது. அதை நான் அவங்ககிட்ட பெருசாக காமிச்சிக்க மாட்டேன். நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன் இப்படி பண்ண மாட்டேன். எங்கள் அப்பா கிட்ட மட்டும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். ஸோ அவர் வந்து தட்டி கொடுப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாங்க. எங்கள் அப்பா பார்த்து நிறைய பேர் இப்போ நம்ம நடிக்க போகிற இடத்துல எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்களே சொல்லுவாங்க எங்கள் அப்பா இந்த மாதிரி இருந்தால் நான் வேறு லெவலில் வருவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, சப்போர்ட்டிவான ஒரு சப்போர்ட்டிவாக. ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்கல்ல, ஒரு டிவியில் வந்திருக்கோம் இல்லை ஏதோ ஒன்று ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கோம்ல, அது என்ன? வீட்டில் என்ன சொன்னாங்க அதை பார்த்துட்டு? ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டில் இல்லை, ஃப்ரெண்ட்ஸே வந்து கலாய்ச்சாங்க. என்னன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிவியில் வரும்போது எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிடுவோம்ல, இந்த டைம் இந்த இது பாருங்கன்னா அது என்னன்னா அது இதுதான் நினைக்கிறேன். அது இதுல வந்து அந்த சிரிச்சா போச்சு அதில் வந்து குஷி படம் பண்ணாங்க. அப்போ வடிவேல் பாலாஜி நல்லா இருந்தாரு. குஷி படம் பண்ணும்போது அந்த சிக்கு சின்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை இது பண்ணிட்டு 4 பேர் நந்து வருவாங்கல்ல, அந்த கேரக்டர் தான் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் வந்து யோசிச்சு கொடுத்தாங்க, இவனை கொடுக்கலாமா வேணாமா. ஸோ அப்போ வந்து வடிவேல் பாலாஜி தான் சொன்னார், மலை அவன் பண்ணுவான், மலை அவன் போடும் மலை அப்படின்னு சொல்லி சொன்னது அவர் தான். ஸோ அப்போ அதை பண்ணவொடனே அந்த 3 பேர் சிரிச்சிட்டாங்க. அப்போ ஓகே அவனால் முடியும் அப்படின்றது அங்கே தான். அது நான் மெசேஜ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு சும்மா ஒரே ஒரு நிமிஷம் வர்றதுக்கு போய் இதுக்கெல்லாம் போய் எல்லாருக்கும் மெசேஜ் புரியா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே டன்னு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து அப்போ என்னன்னா நம்ம ஒரு நிமிஷம் வர்றது தானே இங்கே பிரச்சனை. அப்போ வந்து 5 நிமிஷம் ஆக்கும், 10 நிமிஷம் ஆக்கும், அரை மணி நேரம் ஆக்கும், அப்படி எக்ஸ்டெண்ட் ஆனது தான் இது. ஓகே, வீட்டில் எப்படி இருந்துச்சு அந்த ஒரு நிமிஷமா தானே? வீட்டில் கண்டிப்பாக அவங்க ரொம்ப வீட்டில் சந்தோஷமா. எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் டிவியில் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகே, படங்கள்லையோ டிவிலையோ வரும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நான் போய் பண்ணுவேன். அவங்களுக்கு வேற எந்த சந்தோஷத்தை நம்மளால கொடுக்க முடியல, நம்மளால கொடுக்க முடிஞ்ச சந்தோஷம் இதுதான். ஸோ அதனால் வரும்போது அவங்க எல்லாரும் ஜாலியாக உட்காந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்காகவே நிறைய ஷோஸ் போய் கலந்துப்போம். ஓகே, ஒரு கட்டத்தில் வந்து நம்ம டிவி அது டிக் பண்ணிட்டோம், நமக்குன்னு வந்து ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, நம்ம ஒன்று பண்ணால் அவங்கள பிடிக்குது, அது வந்துருச்சு. ஒரு டிவி யூடியூப் எல்லாம் சேர்ந்து சினிமாவில் நம்ம கால் எடுத்து வைக்கிறோம், ஸ்க்ரீனில் நம்ம அதுதானே எல்லாரோட கனவாகவே இருக்கும். ஏன்னா அந்த 70mm ஸ்க்ரீனில் வந்து நம்ம அதுவும் அந்த ஒரு மூலையில் இருந்தாலே நமக்கு ஹாப்பியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேரக்டரே கொடுத்து நீங்கள் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் சொல்கிறதுக்கு சிரிக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அந்த படத்துக்குள்ளே அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பார்க்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்தது. என்னென்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணும், என்னென்னா அதே தேட்டரு பெஞ்சில் உட்காந்து எவ்வளோ பேரை நம்ம வந்து திட்டிருப்போம், எவ்வளோ யோசிச்சிருப்போம், இதை நம்மக்கிட்ட கொடுத்துருந்தா நான் என்ன திரும்ப பண்ணியிருப்பேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். அப்போது அதுக்கு அவ்வளோ பேசுனதுக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணோம் இல்லையா, அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, அதனால தான் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்த்தோன்னா சிரிக்கிறீங்க, ரசிக்கிறீங்க. மற்றவங்களுக்கு சொல்கிறது விஷயம் இல்லை, ஆனால் அது நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் நம்ம. ஓகே, ஸோ அப்போ என்னென்னா நம்ம ஒர்க் பண்ணணும். சந்தானம்மா நான் சொன்னதான் ஞாபகம் வரும். என்னென்னா நான் வந்து ஒர்க் பண்ணுறதை நிறுத்திட்டா நான் வந்து காமெடியனாக இருக்க மாட்டேன்ற மாதிரி ஒன்று சொன்னார். ஸோ அவரோட ஒர்க்கு அவர் வந்து நிறைய அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸில் வந்து வாங்கிட்டே இருப்பார், பெஸ்ட்டு காமெடி.
அதுவே எனக்கு தோணும் நம்மளும் ஒரு நாள் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சொன்ன வார்த்தை தான். நான் வந்து இந்த அவார்டை வாங்காமல் இருந்தேன்னா அன்றைக்கி நான் உழைக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னார். ஸோ அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ நம்ம உழைச்சா கண்டிப்பாக வந்து நம்மளால் வர முடியும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி வந்து என்னென்னா இப்போ ஒரு 200 பேர் 300 பேர் உட்காந்துருக்காங்க, ஒரு 500 பேர் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் தேட்டரில். எனக்கு என்னென்னா அவங்க நான் என்ன மட்டும் இல்லை, நான் வந்து கோலமாவு கோகிலா படம் பார்க்கும்போது அந்த மாதிரி சந்தோஷமாக சிரித்த உடனே எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு நல்ல படம் வந்தால் எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுவேன். வீட்டில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் இல்லைன்றதுலாம் நல்ல படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவேன். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் எப்படி நம்மளுக்கு வந்து கைத்தட்டி சிரிக்க போகிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு தோணும் இல்லையா. அப்போ தான் லவ் டுடேலாம் வந்து தேவி தேட்டர்லாம் பார்த்தா எழுந்திரிச்சிலேருந்து கைத்தட்டி சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது என்னன்னா மற்றவங்க படங்களில் வந்து சிரிக்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ நம்ம இருக்கோம் அதுக்கும் சிரிக்கிறாங்க, நம்ம பண்ணுற காமெடி அது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தானே. ஸோ அப்போ அதை நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்றது தான் அந்த முயற்சி. ஓகே. ஸோ இப்போ அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து அந்த அந்த ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. இப்போ உங்களை நாங்கள் எல்லாருமே வந்து எப்படின்னா இவர் நல்லா பண்ணுவார் அப்படின்றது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா பண்ணாமல் போனீங்க. ஆமாம், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிளும் இருக்குல்ல நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு கவுண்டர்லையுமே அந்த ஆமாம். என்னன்னா கதிர் வந்தால் நம்மளை சிரிக்க வைப்பாங்க, ஏதோ கேரண்டி அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால தான் நான் வந்து என்னென்னா இப்போ ஒரு படம் பண்ணுறோன்னா அங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன பேமெண்ட் தராங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியாது, நம்மளை எங்கே தங்க வைக்கிறாங்கன்றது மக்களுக்கு தெரியாது, நம்மளுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு மக்களுக்கு தெரியாது. பட் ஆனால் ஸ்க்ரீனில் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நான் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். ஓகே. அவங்கள நம்ம ஏமாத்திடக்கூடாது. ஓகே. எனக்கு அது ரொம்ப அது அவங்கள ஏமாத்துறத நம்ம ஏமாந்துட்டு போகிற மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், அப்போ யாருமே சிரிக்காமல் தேட்டரில் இருந்தாங்கன்னா அது நம்ம மேலே மிஸ்டேக்காக அது ரொம்ப தப்பாக இருக்கும். அதனால தான் அந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு. சூப்பர். ஸோ இப்போ வந்து ரியாலிட்டி ஷோ ஒரு பக்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அண்ட் படமும் வந்து சூப்பர் ஹிட்டு, உங்களோட கேரக்டரும் பயங்கரமாக இது பண்ணுறாங்க. இப்போ எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கேட்டுக்கிறதா சொல்ல, ரியாலிட்டி ஷோ கஷ்டமா இல்லை படத்தில் போய் நடிக்கிறது கஷ்டமா இருக்கா? எல்லாமே கஷ்டம் தான். கஷ்டம்தான். என்னன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு விஷயம் இருக்கும், எப்படி சொல்கிறது, அது அங்கே இருந்தால் தான் தெரியும். ஓகே. இப்போது வந்து எல்லாத்துலேயுமே நம்ம சிரிக்க வைக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ரியாலிட்டி ஷோலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 hours 10 hours வந்து நிற்கணும் நீங்கள். ஆமாம். கடைசி அவங்க வந்து எப்படி சொல்கிறது, பேக்கப் சொல்கிற வரைக்கும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு ஸ்டாமினா இருக்கணும், மூளை வேலை செய்யணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது ஒரு விஷயம். அதே மாதிரி படத்தில் வந்து என்னென்னா அந்த சீன் எடுக்கும்போது நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கணும். என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன சொல்லணும், என்ன சொன்னால் தேட்டரில் சிரிப்பாங்க, ஸோ அந்த சென்ஸ் எல்லாமே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகி பண்ணணும். ஸோ அதனால் வந்து ஒர்க் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால ரெண்டுமே கஷ்டம் தான். சூப்பர். அடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கலாம்? அடுத்து வந்து 13 சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் அண்ணாவும் கௌதம் மேனன் சாரும் பண்ணியிருக்காங்க. அதில் லீட் காமெடியனாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வைலன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மெட்ரோ அப்புறம் கோடியில் ஒருவன் டைரக்டர் அனந்த கிருஷ்ணன் அவர் படத்தில் பண்ணுறாரு. அதில் வந்து சிரீஷ் அண்ணா, அப்புறம் வந்து கருடன் இருக்கார் இல்லையா, KGF அவர், நான், அப்புறம் சிம்சன் ஒரு பையன், அவர் டெரரான படமாக இருக்குமா? ஆமாம், அது வந்து ஒரு மாதிரி கேங்ஸ்டர் மூவி. அது வரும் ட்ரைலர் வந்தால் உங்களுக்கு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் எவிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு காவல்துறை உங்கள் நண்பன் படம் ரஞ்சித் அண்ணா, சசிகுமார் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ அந்த படம் பண்ணிட்டுருக்கேன். சூப்பர். அப்படி போயிட்டுருக்கோம். சூப்பர். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் வந்து இவ்வளோ உங்களோட எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணீங்க. உங்களோட ஸ்டார்ட்லேருந்து படத்துலேருந்து உங்களோட ரியாலிட்டி ஷோ எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எல்லாமே ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து வர படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் கேரக்டர் வந்து பயங்கரமாக பிச்சு எல்லாரும் வந்து சூப்பர்னு சொல்ல எங்கள் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. தமிழ்நாடு நோ இந்த சேனலில் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படங்களை வந்து ஆதரிங்க, நல்ல படங்கள் வந்தால் போய் பாருங்கள். ஸோ அப்படி தான் ரப்பர் பந்து வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் வந்து தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மக்களும் போய் 2-3 வாட்டி பார்க்குறாங்க. அதனால் படம் பார்க்கறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. நல்ல படங்கள் நம்ம எடுத்தால் கண்டிப்பாக அது ஓடும் அப்படின்னு நம்பிக்கை. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.